கேரளாவின் வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம், கண்ணூர், காசர்கோடு ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக கேரள பகுதிகளில் தொடர்ச்சியாக பரவலாக மிக கனமழை பதிவாகி இருக்கிறது. பல மாவட்டங்களில் மிக குறுகிய இடங்களில் அதிக கனமழை பதிவாகி இருக்கிறது. இந்த நிலை வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக கேரளாவினுடைய வட மாவட்டங்கள்ல இன்றைய தினம் வெள்ள அபாய எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீர்நிலைகள் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு எச்சரித்திருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழையின் காரணமாக கேரள பகுதிகளில் மண்ணினுடைய ஈரப்பதம் அதிகரித்திருப்பதனால இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினோடு சேர்ந்து நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவினுடைய வட மாவட்ட பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் பாலக்காடு, அதே போன்று திருச்சூர், எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் தொடர்ச்சியாக கேரளாவில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சாதகமான சூழல் வானிலையில் நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த காரணங்களால் தான் கேரள பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நள்ளிரவில் ஏற்பட்ட வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு மிகப்பெரிய ஒரு பேரிடராக ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து கேரள பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து கேரளாவுடைய வயநாடு பகுதிக்கு இன்றைய தினம் அதிக கனமழைக்கான சிகப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு போகின்ற மாவட்டங்களுக்கும் அதிக கனமழைக்கான சிகப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய சூழலில் நீர்நிலைகளில் ஏற்கனவே நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது. அதே போன்று நீர்நிலைகளில் நீர் இருப்பும் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு திடீரென்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே போன்று கேரளாவுடைய மாவட்டங்கள் பெரும்பாலும் மலைப்பகுதிகள் என்பதனால நிலத்தினுடைய ஈரப்பதம் அதிகரித்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதிகளில் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கேரள மாநிலத்திற்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து இன்றைய தினம் கேரள மாநிலத்திற்கு சிகப்பு நிற எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது.